நினைத்தேன் வந்தாய் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஞ்சலி தமிழ் திரும்ப வீட்டுக்கு வந்தா தான் நான் சாப்பிடுவேன்னு பிடிவாதமா உட்காந்துருக்கா. அந்த இடத்துக்கு எழில் வந்து நிற்கிறாங்க. அவங்களாம் வரமாட்டாங்க அஞ்சலி, ஒழுங்கா சாப்பிடுங்கிறாங்க. எழில் இல்லை நீங்கள் தானே வெளியில் போக சொன்னீங்க, நீங்களே போய் கூட்டிட்டு வாங்கப்பாங்கிறாங்க. அஞ்சலி நான் உனக்கு சொன்னாலும் புரியாது, நீங்கள் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுக்கு இனிமேல் கேர்டிக்கர்னு யாருமே கிடையாது. உங்க எல்லாத்துக்குமே இனிமேல் நான் மட்டும்தான். நான் சொல்றது புரிஞ்சுதா என்ன? பழையபடி எல்லாம் அது பாட்டுக்கு நடக்கணும். அதில் ஏதாவது ஒன்று மாறிச்சு ஹெவியாக நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். இப்போ எல்லாரும் ஒழுங்கா சாப்பிடுங்க, இப்போ சாப்பிட போறீங்களா இல்லையா அப்படின்னு எழில் அதட்டுறாங்க. என்ன பண்ணி குழந்தைங்க மேலே இவ்வளோ கோவத்தை காட்டுறீங்க, கொஞ்சம் அமைதியாக பேசுங்கிறாங்க. பாட்டி கத்தி சொல்லாத, கொஞ்சம் அமைதியாக சொன்னால் கேட்டுக்குவாங்கங்கிறாங்க. அப்படின்னு நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எழில் அங்கேருந்து போகிறாங்க. அஞ்சலி கோச்சிக்கிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. பாட்டியும் பின்னாடியே அஞ்சலி அஞ்சலின்னு போகிறாங்க. இந்த பக்கமாக சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடாட்டி போங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மனோகரி எழில் வீட்டுக்குள்ளே போனதும் கோவமாக நிற்கிறாங்க. இந்த பக்கமாக அபியும் சரி கவினும் சரி எனக்கும் சாப்பாடு வேண்டாம்னு ரெண்டு பேரும் எழுந்திரிச்சு போயிடுறாங்க. மனோகரி ரூமுக்குள்ளே வந்ததுமே சுடர் மேலே சரியான கோவப்படுறாங்க. தமிழ் தமிழ்னு இந்த குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க, என்னதான் மந்திரம் பண்ணி வச்சுட்டு போனாலும். இந்த கடைசி வாழ் என்னடான்னா தமிழ் வந்தால் தான் சாப்பிடுவேன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்குது. இது இப்படியே விட்டால் சரியாகாது. 2 நாளைக்கு குழந்தைங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா எழில் மனசு மாதிரி சுடரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவேனே. இப்போ என்ன பண்ணலாம்? அந்த வேலை என்ன பண்ணுறான்னு தெரியலையே. சரி ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு ஃபோன் பண்ணுறாங்க. சுடரை என்ன பண்ணனேன்னு கேட்குறாங்க. நான் சுடர் ஒன்றும் பார்க்கவே முடியலைங்கிறாங்க. அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் கூட உன்னால் அவளை தேடி கண்டுபிடிக்க முடியலைன்னு திட்டுறாங்க. நானும் எனக்காக நேற்று வரைக்கும் தேடி பார்த்துட்டேன், கிடைக்கவே இல்லைங்கிறாங்க. இந்த குழந்தைங்க எல்லாருமே சுடர் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால எழிலோட மனசு மாதிரி கண்டிப்பாக சுடரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எழில் மட்டும் சுடரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாருன்னா அப்புறம் நீ என்ன பண்ணினாலும் சுடரை வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போக முடியாது தெரியுமா? எவ்வளோ சீக்கிரமாக அந்த சுடரை நீ கண்டுபிடிக்கிறியோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. நான் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேங்கிறாங்க மனோகரி. சரி விடுங்க மேடம், சொல்லிட்டீங்களா, அவ எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க வேலு. சுடர் அழுதுகிட்டே படுத்திருக்காங்க. பாட்டி சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தம்மா கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்கிறாங்க. இல்லை எனக்கு பசி இல்லை பாட்டி, எனக்கு வேண்டவே வேண்டாங்கிறாங்க. இங்கே பாருமா, இப்படியே அழுதுகிட்டே நினச்சிக்கிட்டே இருந்தா ஏதாச்சும் மாறப்போகுது என்ன? எல்லாத்தோட வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தாமா இருக்கும். பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கணும்னா நம்ம மனசுலையும் தெம்பு இருக்கணும், உடம்புலையும் தெம்பு இருக்கணும். வயிற்ற காயப்படாதமா, இந்த சாப்பிடு அப்படின்னு வற்புறுத்தி கொடுக்குறாங்க பாட்டி. சுடர் சாப்பாட்டை பேசிக்கிட்டே அஞ்சலி நினைப்பா இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக மழை பெய்யறதுக்கு இடி இடிக்குது. அச்சோ இடி இடிக்குதே, அஞ்சலி பயப்படுவாளே. பாட்டி நான் போகணும் பாட்டி. அஞ்சலி பயப்படுவாங்கிறாங்க. இந்த நேரத்தில் எங்கம்மா போகிற? சரி போனால் பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பிட்டு போங்கிறாங்க. இல்லை அஞ்சலி பயப்படுவா, நான் போயிட்டு வரேங்கிறாங்க. இருமா கொடை எடுத்துறேங்கிறாங்க. அவசரமாக ஓடிட்டாங்க சுடர். அந்த இடத்துலையும் சுடர் ஓடி வராங்க. இந்த பக்கமாக இடி இடிச்சதுமே அஞ்சலி எழுந்திரிச்சு கொண்டுக்கிட்டு கவின் எனக்கு பயமாக இருக்குது, தமிழ் நல்லா கூப்பிட்டு பார்க்குறாங்க. காவியாவை கூப்பிட்றாங்க, அபியை கூப்பிட்றாங்க. டிஸ்டர்ப் பண்ணாத, பேசாமல் தூங்குங்கிறாங்க. எதுவும் ஆகாது, கம்முனு படுங்கிறாங்க. அஞ்சலி நடுங்கி தமிழில் இருந்த ரூமில் போய் உட்காந்துக்கிறாங்க. அச்சோ எனக்கு இடி இடிச்சா பயமாக இருக்குன்னு உனக்கும் தெரியும் தமிழ், நீ எங்கே இருக்க, எங்கே இருந்தாலும் வந்துரு தமிழ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு நடுங்கிட்டே உட்காந்துருக்கா அஞ்சலி பாப்பா. தமிழ் முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த கேட்டெல்லாம் திறந்து பார்க்குறாங்க. திறக்கவே முடியல. வெளியிலேயே நின்றுக்கிட்டு அஞ்சலி பாப்பாவை கூப்பிட்றாங்க. அஞ்சலி பாப்பா காதில் விழுந்துருது. ஜன்னல் வழியாக நின்று அஞ்சலி பாப்பா பார்க்குறா. என்னை விட்டு ஏன் போனேன் தமிழ்னு கேட்குறா. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்னு தமிழ் ஜாட பண்ணுறாங்க. நீ இல்லாமல் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, நீ இங்கே வான்னு அஞ்சலி பாப்பா ஜாட பண்ணுறாங்க. அஞ்சலியும் தமிழும் 2 பேரும் சைகிலேயே பேசிட்டு நிற்கிறாங்க. இடி இடிச்சது கூட தெரியாத அளவுக்கு அஞ்சலி பாப்பா சிரித்து சந்தோஷமாக தமிழை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக எழிலுக்கு தூக்கம் தெரிஞ்சிருது. அச்சோ இவ்வளோ வீடு இடிக்குதே, இடி இடிச்சா கண்டிப்பாக அஞ்சலி தூங்க மாட்டா, என்ன பண்ணுறான்னு போய் பார்க்கலான்னு வராங்க. எழில் வந்ததும் ரூமில் போய் பார்க்குறாங்க. அஞ்சலின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. எங்கே போயிருப்பா, பாத்ரூம் போயிருப்பாளா அப்படின்னு பாத்ரூம் எல்லாம் தேடி பார்க்குறாங்க. இங்கேயும் இல்லையா, அப்போ வெளியில் போயிருப்பாளா அப்படின்னு வெளியில் ஓடி வந்து தேடி பார்க்குறாங்க. தமிழ் இருந்த ரூமில் அஞ்சலியோட சத்தம் கேட்டதும் தமிழோட ரூமுக்கு வராங்க. அஞ்சலியும் தமிழும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எழில் வந்து அப்படி நின்று முறைச்சு பார்க்குறாங்க. அப்பா அப்படின்னு திரும்பி பார்க்குறா அஞ்சலி. நான் தான் யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்லன்னு மிரட்டுறாங்க. அப்போ தயவுசெய்து தமிழை உள்ளே வர சொல்லுங்கப்பான்னு கெஞ்சிடா அஞ்சலி. இங்கே பாரு, இனிமேல் அவெல்லாம் வரமாட்டா, நான் இருக்க அவனை பார்த்துக்கறக்கு. அது போக பாட்டி இருக்காங்க, மனோகரி இருக்கா, தாண்டி யாருமே இல்லை. யாராவது மனசில் இருந்தாலும் நீ மனசுல இருந்து அழைச்சிருன்னு சொல்கிறாங்க. அஞ்சலி பாப்பா கெஞ்சரா, நான் சொல்கிறத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலெல்லாம் சாத்திட்டு போகிறாங்க. அஞ்சலி எழில்கிட்ட தமிழ் பாவம் பார்க்குறாங்க. இதை பாரு, இனிமேல் அப்பா தான் உனக்கு எல்லாமே, பேசாமல் போய் பாடு அப்படின்னு சொல்லி படுக்க வச்சு தூங்க வைக்கிறாங்க. அப்பா நான் இருக்கேன், நீ நிம்மதியாக தூங்குன்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கமாக தமிழ் நின்றுட்டே இருக்காங்க. அந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்காங்க. அஞ்சலி மறுபடியும் வருவாளான்னு. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வேல் கார் விட்டு இறங்க. தமிழ் யாருன்னு திரும்பி பார்க்குறாங்க. வேல் தான் வர்றாங்க. வந்ததுமே ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. அரைஞ்சதுமே அப்படியே மயங்கி சரிஞ்சிடுறாங்க தமிழ். வேல் தமிழை காரில் தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. இந்த பக்கமாக அஞ்சலி பாப்பாவை தூங்க வச்சுட்டு எழில் மனசே கேட்காம மறுபடியும் போய் அந்த ஜன்னல் வழியாக நின்று பார்க்குறாங்க. அங்கே தமிழ் யாரையும் காணாது இருக்க. மறுபடியும் ஜன்னலை சத்திட்டு போயிடுறாங்க. வேலு சுடரை அடித்து தூக்கி காருக்குள்ளே போட்டுட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க இருக்கிற இடத்துக்கு மாடி கொண்டு போகிறாங்க. மாடி கொண்டு போய் சோபாவில் படுக்க வைக்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க சுடர் மயக்கம் தெளியாமல் இருக்காங்க. வேல் மனசுல நினைக்கிறாங்க, சே ஏண்டி என்னை இப்படி டார்ச்சர் பண்ற, உன்னை அடிச்சு கண்ணை எப்படி செவந்திருக்கு பாருன்னு பாக்குறாங்க. வேலு கண்ணத்தை தொட்டு பார்க்க போறாங்க. சுடர் கண்ணை முழிச்சதும் அச்சு என்னை விட்டுருன்னு கெஞ்சுறாங்க. இங்க நான் மட்டும்தானே இருக்கேன், எதுக்கு இப்படி பயப்படுறேன்னு கேட்குறாங்க. இது தவிர நீ வேற எதுவுமே பேச மாட்டியா, உன்னை விடுறதுக்கா இவ்வளோ தூரம் அலைஞ்சு திரிஞ்சு உன்னை தூக்கிட்டு வந்திருக்கேன்,
உன்னையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நான் விட மாட்டேன், விட முடியாதுங்கிறாங்க. ஏன் என்ன இப்படியே துரத்திக்கிட்டு டார்ச்சர் குடுக்குற? உன்ன தான் எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லிட்டேனல்ல, அப்புறம் ஏன் என்ன துரத்திக்கிட்டே இருக்க? நான் என்ன பாவம் பண்ணேன்னு கேட்குறாங்க சுடர். அட என்ன பாவம் பண்ணேன்னா கேட்குற? நீ இவ்வளோ அழகா பொறந்திருக்கிறியே, அதுதான் நீ செஞ்ச முதல் பாவம். 2வது பாவம் என்ன தெரியுமா? நான் உன் மேல இவ்வளோ ஆசை வச்சிருந்தும் நீ என்ன பிடிக்கலைன்னு சொல்றேல்ல, அதுதான் 2வது பாவம். 3வது பாவம் நீ ஊருக்கு முன்னாடி என்னைய அவமானப்படுத்திட்டு நீ இங்க வந்தது. இவ்வளோ பாவத்தையும் பண்ணிட்டு நீ அசால்ட்டா என்ன பாவம் பண்ணேன்னு கேட்குற? ஊர கூப்பிட்டு கல்யாணத்தையும் வச்சுட்டு. நீ பாட்டுக்கு ஓடி வந்துட்ட. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? ஊருக்கு முன்னாடி எல்லாருமே என்ன எவ்வளோ கேவலமா என்னெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? அசிங்கப்பட்டது நான் தானே, நீ இல்லையே. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க சுத்தி வந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரும்ப அதே ஊருக்கு போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுதான் ராத்திரி பகலா உன்னை தேடி தேடி எவ்வளோ தூரம் அலைஞ்சு திரிஞ்சதுக்கு எனக்கு இப்போ அதுக்குண்டான பலன் கிடைச்சிருச்சு. இனி மிஸ் ஆகாது, மிஸ் பண்ணவும் மாட்டேன். விடிஞ்சா உனக்கு எனக்கும் கல்யாணங்கிறாங்க. இதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியில் உட்காந்துருக்காங்க சுடர். வேல்கிட்ட இருந்து தமிழ் தப்பிப்பாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.